வேதோஸ்மி அப்படின்னு சொன்னேன். வேதங்கள் எல்லாமே ஒன்று தான், இதில் ஒரு பாகுபாடாலும் கிடையாது. ருக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், 4 வேதமும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு யாகம் பண்ண முடியும், இல்லைன்னா யாகம் பண்ண முடியாது. வேதங்கள்லாம் யாகத்துக்காக தான் முதல்ல சொன்னேன். அந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னா இந்த 4 பேருமே வேணும். அதனால் இதில் தாரதமியமும் கிடையாது, யார் வசதி யார். இதில் ருக்வேதக்காரர்களுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கா, எதிர்வேதக்காரர்களுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கா, சாமவேதக்காரர்களுக்கு ஒரு காரியம், அதர்வேதக்காரர்களுக்கு ஒரு காரியம் கொடுத்துருக்கா. அவாவா காரியத்தை அவாவா தான் பார்க்க முடியும்னு பார்க்க முடியாது. அப்போது 4 பேருமே வேணும், இல்லை 4 பேர் முக்கியம்தான். இந்த சரீரத்தில் கண்ணு முக்கியமா, காது முக்கியமா, காய் முக்கியமா அப்படின்னு எல்லாமே முக்கியம்தான். ஒன்று போனாலும் ஒன்று கூட தெரியாது இல்லையா. அதே வருதான் இதுவோ, அதே தான் விஷ்டாந்தத்துக்காக சொன்னது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வேதத்தில் ஒன்றும் தாரதமியம் கிடையாது. இருந்தாலும் பகவான் ஏன் சொன்னார், வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு சொன்னார். அந்த வாக்கியத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு லேசாக அப்படி ஆலோசனை பண்ணி பார்த்தாக்க, ஒரு ருக்வேதம் இருக்குது. ருக்வேதம் மந்திர பாகம், எல்லாமே மந்திரமாக தான் இருக்காது, ஒவ்வொரு இருக்காது. சந்தோபத்தம், எங்களுக்கு எல்லாம் சந்தோபத்தம் தான், அவளுக்கு சந்தோபத்தம். சந்தோபத்தம்னா ஒரு 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 லிமிட்டில் கட்டுப்படுத்துவோம். 8 எழுத்து, 12 எழுத்து, 12 எழுத்து அப்படின்னு கணக்கு இருக்குது. ஒரு பாதத்துக்கு ஒரு கணக்கு, அந்த கணக்கு பிரகாரம் இருக்கும். அதுபடி இருக்கிறது ருக்வேதம் இருக்குது. அதே மாதிரி சாமவேதத்துலையும் இருக்குது, சந்தோபத்தமாக தான் இருக்கும் சாமவேதத்துக்கு. எதிர்வேதம் சம்ஹிதா பாகம், சம்ஹிதா பாகங்களில் சந்தோபத்தமாக இருக்காது. ஒன்று கூட இருக்கும், ஒன்று குறைச்சலாக இருக்கும். அவளுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கில் அவளுக்கு இருக்குது. இப்போது ருக்வேதத்தில் மந்திரம் ஒன்றி தான் இருக்குது, மந்திரம் தான் சொல்லும், எல்லாமே மந்திர பாகமாக இருக்கும். எதிர்வேதத்தில் மந்திர பாகம், பிராமண பாகம், அவளுக்கு பிராமண பாகம். எல்லா வேதத்துலையும் பிராமண பாகம் உண்டு. எதிர்வேதத்தில் சம்ஹிதா பாகம், சாக்கைன்னா பிராமண பாகம், அப்படி 2 விதமாக இருக்கும். சாமவேதத்தில் போகும் பொழுது சம்ஹிதா பாகம் அப்படின்னு ஆர்ச்சிகம்னு சொல்லுவோம் நாங்கள். பூர்வார்ச்சிகம், உத்தரார்ச்சிகம் அப்படின்னு 2 ரிக் மந்திரங்கள். ருக்வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் சிலது விசேஷமாக அதில் இல்லாத மந்திரங்களும் இதில் இருக்குது. எங்களுக்கு உள்ளது அவளுக்கு இல்லை, அவளுக்கு உள்ளது இதில் இல்லை. சில பேர் யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டா ருக்வேதம் தான் சாமவேதம், சாமவேதம் தான் ருக்வேதம், அது இது தனியாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். ஆனால் அவன் தெரிஞ்சதை அவன் சொல்லிட்டு போயிட்டான். அதை பற்றி நம்ம அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். ஆனால் அது வேறு ருக்வேத இதுக்காக பெரியவா ஒரு தடவை மடத்தில் பண்ண சொன்னான். ருக்வேதக்காராலே உட்காந்து சாமவேதக்காரர்களுக்கு ரிங் மாதா சாமபிதா அப்படின்னு ஒரு காரியக்கிரமம் ஒன்று பண்ண சொன்னால் நான் கிட்ட பண்ணினான். ருக்வேதக்காராலும் வந்தால் நாங்கள் வந்தோம், என்னென்ன இருக்குது அவள் வேதத்தில் இல்லை, இந்த சாமவேதத்தில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன மாறுதல் வருது, இது எல்லாத்தையுமே அதில் விசாரம் பண்ணினா ஒரு வாரம் 7 நாளைக்கு நடந்தது, மக்கள் நடந்தது. அதனால் சாமவேதத்தில் எப்படி இருக்குன்னா ஆர்ச்சிக பாகம்னு தெரியாது, மந்திர பாகம். அதுமாரி கான பாகம் அப்படிங்கிற விசேஷம் தான் என்ன சொல்ல. சாமவேதத்தில் கானம் இருக்கிறதுனால கான பாகம் இருக்குது. கான பாகம் இருக்கிறதுனால வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரோ அப்படின்னு தோன்றது எனக்கு தெரியுது, நானே நினச்சிக்கிறேன். இந்த ஆர்ச்சிக பாகமும் இருக்குது, கான பாகமும் இருக்குது. இந்த கான பாகங்கிறது எப்படி இருக்குன்னா 3 விதமாக இருக்கு. ஏவம் கானத்ரயம் விதுகு அப்படிங்கிற 3 விதமான கானம் சொல்கிறார். என்ன எப்படின்னா ரின்விஹீனம் சன்னகானம், லேசம் ஸ்தோப விருச்சாசக, ஸ்தோபஹீனம் ஆபித்கானம், ஏவம் கானத்ரயம் விதுகு அப்படின்னு 3 விதமாக சாமகானத்தை பிரிக்கிறார். அதில் ஆர்ச்சிகம் வெறும் ரிக் மாத்திரம் இருக்கும். அதுக்கு ஆவிர்கானம்னு பேர். லேசகானம் அப்படின்னு சொல்கிறது ஸ்தோபம்னு ஒரு பதங்கள்லாம் இருக்குது. இந்த சாமகானத்துக்கு அழகு வர்றதுக்கே என்ன கேட்டீங்கன்னா அந்த ஸ்தோபங்கள் தான். எப்படி சங்கீதத்தில் இந்த கமகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கமகங்கள்லாம் கொடுத்து அதை அழகுபடுத்த மெருகுபடுத்துகிறா இல்லையா. ஒரு பொம்மை படிக்கலாம், ஒன்று போட்டு அந்த பெயிண்ட் அடித்து மெருகுபடுத்தணும். மெருகுபடுத்துறது இந்த இதுதான், அந்த கமகங்கள்லாம். அதை போல் சாமகாலத்தில் எப்படின்னா ஸ்தோப பதங்கள்லாம் திருப்பி போட்டு முன்னாடி 3 தடவை, பின்னாடி 3 தடவை, 2 3 தடவை இப்படிலாம் போட்டு அதுக்கு அந்த கானத்தை மெருகுபடுத்துகிறாங்க. மெருகுபடுத்தும் போது அந்த ஸ்தோபத்தோட கூடின கானமாக இருக்குது. அதுக்கு லேச கானம், ரிக் மந்திரமும் வரும், ஸ்தோப பதங்களும் வரும். 2ம் வந்ததுக்கு லேசகானம்னு பேர். ரிங் விஹீனம் சன்னகானம், வெறும் ஸ்தோபத்திலேயே கானம் இருக்கு, ரிக்பதமே வராது. இல்லை எல்லாமே ஸ்தோப பதம் தான் இருக்கும்.
சம்மிதையில் ஸ்தோபதத்தையும் நாங்கள் அத்தியனம் பண்ணிடுறோம். சம்மித பாகத்தில் ஸ்தோபதத்தையும் சேர்த்து கொடுத்துட்டா எங்களுக்கு, அதையும் அத்தியனத்தை கொடுத்துட்டா. அதனால் அந்த ஸ்தோபத்தினாலே கானம் இருக்குது. வெறும் ஸ்தோபம் இருந்தாலும் ரிக்கு பதமே வராது. அப்படி ஒரு கானம் இருக்குது. அதுக்கு ரிக்விஹீனம் சன்னகானம், சன்னகானம் இருக்கு. லேசம் ஸ்தோபமிருச்சாசக, ஸ்தோபபதமும் ரிக்கு பதமும் ரெண்டும் கலந்து வர்றதுக்கு லேசகானம் அப்படின்னு பேர். ஸ்தோபஹீனம் ஆவிர்கானம், ஸ்தோபமே இருக்காது, வெறும் ரிக்கில் உள்ள எழுத்து மாத்திரம் தான் இருக்கும், அதுவே சாமம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு ஆவிர்கானம்னு பேர். இப்படி 3 விதமாக கானம் பிரிக்கப்பட்டிருக்கு சொன்னால், இந்த 3 கானமுமே சாமவேதத்தில் உள்ள ருத்ரம் 11 சாமங்கள் இருக்குது. இந்த 11 சாமத்துக்குள்ளே 3மே வந்துடுறது. முதல் சாமம் ஆவோ ராஜா அப்படிங்கிறது. அந்த ஆவோ ராஜா சாமத்தில் ஸ்தோப பதமே கிடையாது, ஒரு ஸ்தோப பதம் கூட கிடையாது, எல்லாமே ரிக்கு பதம் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தத்வோ வர்க்கா அப்படின்ட்டு 4 சாமம், ஆஜ்யதோகம் 3 சாமம். இந்த 4 3 7 சாமம் இருக்குது. இந்த 7 சாமமும் தோபம் ரிக்கு ரெண்டும் கலந்து தான் வரும். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்காது, ரெண்டுமே கலந்தபடியாக தான். அதுக்கு அடுத்தபடியாக தேவபிரதம்னு 3 சாமம் இருக்குது. இந்த 3 சாமத்துலேயும் ரிக்கே கிடையாது, எல்லாமே ஸ்தோபம் தான் இருக்கும். இந்த 3மே வந்து இந்த ருத்ரத்தில், சாமவேத ருத்ரத்தில் 3மே அவரால் சொல்லப்பட்ட அந்த 3 விதமான கானம், சன்னகானம், தேசகானம், ஆவிர்கானம் 3மே அந்த ருத்ரத்துக்குள்ளே இருக்குது. இது ஒரு வசதி. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சாமவேதத்தில் பசுர் வேத்தி, சிசுர் வேத்தி, வேத்தி கான ரசம் பண்ணி அப்படிங்கிற கானத்தினால யாருமே சந்தோஷப்படாதவா யாரும் கிடையாது. பரமேஸ்வரத்துக்கு பரம பிரீத்தியாக இருக்கிறது கானம் அப்படிங்கிறதுனால இந்த சாமவேதத்திலேருந்து தான் இந்த உபவேதம், ஒரு வேதம் உபவேதம் உண்டு. சாமவேதத்துக்கு சங்கீதம் தான் உபவேதம். என்ன இந்த சங்கீதமே வந்து சாமவேதத்துக்கு தான் வந்தது அப்படின்னு சங்கீதத்தை பற்றி ஒருத்தர் சார்ங்க தேவன் ஒருத்தர் எழுதியிருக்கார், புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் தான் அதுக்கு தலைவர், சங்கீத சாஸ்திரத்துக்கு தலைவர் அவர் தான். அவர் என்ன சொல்கிறார், சாமவேதாதிதம் கீதம் சஞ்சக்ராக பிதாமகா, சாமவேதத்துலேருந்து அந்த சங்கீதமான உற்பத்தி ஆச்சு, கர்நாடக சங்கீதம் வந்து சாமவேதத்துக்கு தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறபடியினால கான ரூபமாகவும் மந்திர ரூபமாகவும் தோப ரூபமாகவும் இது 3ம் கலந்தும் இருக்கிறதுனால சாமவேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தோன்றது. இப்போது வேத லட்சணங்கள்னு ஒன்று உண்டு வேதத்துக்கெல்லாம். ஏன்னா இது வந்து யாரும் எழுதலை, வாத்தியார் சொல்லி கொடுக்கணும். குருமுக உச்சாரண அனுச்சாரண தீகி அத்தியனம். அத்தியனம் எப்படி இருக்குன்னா, வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணும், அவர் மூஞ்சியை பார்த்து இவர் திருப்பி சொல்லணும், அப்புறம் அதில் லெட்ரு பண்ணணும். எப்படி இருக்குது தான் இது ஸ்ருதி. ஸ்ருதினா குருமுகோச்சாரண அனுச்சாரண விதிகி ஸ்ருதிகி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறத இந்த வேதத்தை நாளடைவில் விட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த தப்பு இருக்குது ரைட் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஒரு ஆதாரமாக ஒரு புஸ்தகம் வச்சுக்கணுமே. அதுக்கு லட்சணங்கள்லாம் படிப்பேன். இதுக்கெல்லாம் லட்சியம்னு பேர். வேதம் பூரா லட்சியம். இந்த லட்சியத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக லட்சணம் அப்படின்னு மகர்ஷிகள்லாம் அப்புறம் பண்ணியிருக்காங்க. பகவானுடைய மூச்சு காத்து வேதம், அதை யாரும் பண்ணலை. அதுக்கப்புறம் அதை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக மகர்ஷிகள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கு ஒரு லட்சணம்னு ஒன்று தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேதத்துக்கு பிராதிசாக்கியம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு வேதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி. இந்த சாமவேதத்தை சொல்கிற லட்சணத்தை எதிர்வேதத்தில் சிலதை ஒத்துக்காது, சிலதை ஒத்து வரும், ஒத்து வராது இருக்கும். அதனால் இது அதுக்கு செயல்பட்டு வராது, அது இதுக்கு செயல்பட்டு வராது. அதனால் தனித்தனியாக பிராதிசாக்கியம், புத்திசாக்கா சுலபம் பிராதிசாக்கியம், ரிக்வேத பிராதிசாக்கியம் தனியாக இருக்குது, எதிர்வேத பிராதிசாக்கியம் தனியாக இருக்குது, சாமவேத பிராதிசாக்கியம் தனியாக இருக்குது. சாமவேதத்தில் போகும்பொழுது பிராதிசாக்கிய கிரந்தங்கள்லாம் நிறையா போயிடுது. ஏன் கேட்டால் அப்படின்னா இதில் ஆர்ச்சிக பாகம் தனியாக இருக்குது, தோப பாகம் தனியாக இருக்குது, கான பாகம் தனியாக இருக்குது. என்ன இதை வந்து இதனுடைய விகாரங்கள் ஞானத்தில் போகும்போது வந்து ரிக்கில் எப்படி இருக்கோ அப்படியே சொல்ல முடியாது. அதில் வந்து தே அப்படின்ட்டு இங்கே தேன்னு சொல்ல முடியாது, மாறிடும். ஏன்னா இங்கே வந்து அந்த ராகத்துக்கு சரியாக வர்றதுக்காக என்ன பண்ணால் வந்து எழுத்தை மாற்றிடுவாங்க. தேங்கிற எழுத்தை தாய் அப்படின்னு மாற்றிடுவாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். ஒரே சாம்பிள் தான், அந்த ஒரே நேரம் தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் சொல்கிறேன். இப்போது தேங்கிற எழுத்தை தாயின்னு சொல்லிடுறாங்க. ஊகான ஆரம்பிக்கிறது உச்சாத்தே ஜாத்தமந்தசா மந்திரம் இருக்கு. உச்சாத்தே ஜாத்தமந்தசகன்
நம்ம இப்போ சாமம் சொல்லிட்டு தாய் ஜாத மந்தசாஹா அப்படின்னு சாமம் சொல்லுவோம். இப்போ தேர் வந்து தாயின்னு, ஏன்னா இந்த தேன்னு சொன்னால் ஒரு சுரம் தான் அது வைக்க முடியும், இன்னொரு சுரம் வைக்க முடியாது. இப்போ இதுக்கு 2 சுரம் தேவைப்படுறது. கான ரீதியாக அந்த தேங்கிற எழுத்துக்கு 2 ஸ்வரம் தேவைப்படுது. ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு ஸ்வரம் தான் சொல்ல முடியும். இங்கே இந்த இடத்துல இந்த ராகத்தில் வரணும் அப்படின்னாக்க இந்த தேங்கிற எழுத்துக்கு 2 ஸ்வரம் தேவைப்படுறது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆயி பாவம் அப்படின்னு ஒரு பாவத்தை ஒன்று சிருஷ்டி பண்ணி தாய் ஜாத முந்தசா அப்படின்னு இருக்கு. சுற்றி மகரிஷி சுற்றி பண்ணலை, இருக்கிறதுக்கு காரணம் சொன்னாவா தப்பா வாங்கி விடக்கூடாது. அவா சிருஷ்டி பண்ணினான்னு வாங்கி விடக்கூடாது. இருக்கிற வேதத்துக்கு இது எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. இந்த அததாளவியம் ஆயர் விருத்தம் அப்படின்னு சூத்திரம் போடுறாரு. முதல் சூத்திரம் தான் அததாளவியம் ஆயர் விருத்தம். தாளவியம் அப்படின்னாக்க இவர் எடுத்துட்டு வியாகரணத்தை வேற தாளவியங்கள்லாம் இருக்கு. இங்கே இவர் எடுத்துக்கிறது ஏஇ ஐஇ இத்தே தானி தாளவியானி அത്ര உபயோகியமானி. இந்த இவருடைய கிரந்தத்தில் இவர் உபயோகப்படுத்த தாளவியங்கிற சப்தத்தினால் உபயோகப்படுத்துகிற எழுத்து என்னன்னா ஏஇ ஐஇ. இந்த 4 எல்லாமே இக்காரத்தினுடைய சம்பந்தம் தான். ஏகாரத்தில் இக்காரம் ஆஇன்னா ஏ வந்திருக்கு, இக்காரம் தானே தனியாக ஈ தனியாக இருக்குது. ஐகாரமும் ஈன்னு ஐ வந்துருக்கு. அதனால இக்கார சம்பந்தம். தாளவியம்னு இச்சியசானாம் தாளவியம் வியாக்கரண சூத்திரம். எங்கள் சாமவேதத்தில் இவர் பண்ணுற ஔதோபுரிஜி மகரிஷி இவர் ஒரு வியாக்கரணம் பண்ணியிருக்கார் தனியாக. திருத்தந்திரம் அப்படின்னு ஒரு வியாக்கரணம் பண்ணியிருக்கார். அது பாணினிய வியாக்கரணத்துக்காக இன்னும் ரொம்ப லகுவாக சின்னதாக பண்ணியிருக்கார். இச்சியசானா தாளு சொன்னா பாணினிய வியாக்கரணம் வரும். அதுக்கு பூர்வ காலம் அது அப்படின்னு நான் சொன்னேன். இடத்துல சொன்னேன். எப்படி வச்சு சொல்கிறேன் அப்படி கேட்டாவான்னு காட்டிய சம்ஸ்கிருத வித்யாபீடத்தில் பேசினேன் அதை பற்றி. அப்போ அவன் கேட்டால் எப்படி வச்சு சொல்கிறேன் நீங்கள் எந்த காரணத்தை வச்சு நீ சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதை காரணம் இது சூட்சமாக இருக்குது. சூட்சமாக இருக்குன்னா பூர்வ காலமாக தானே இருக்கும் அப்படின்னு. தாளுனி ஸ்டே அப்படி ஸ்டேன்னு ஒரே ஒரு எழுத்து சொல்லியிருக்கார். ஸ்டே அப்படின்னு ஒரு எழுத்து கொடுத்துருக்கார். இந்த எழுத்து ஒரு எழுத்துனால தாளவி அக்ஷரார்த்தனையும் சொல்லிட்டார். ஸ்டேங்கிற எழுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஷகார சபர்க யகார இகார ஈகார ஏகார ஈகாராஹ ஸ்டே அப்படின்னு ஏகதேசம் பண்ணி, ஏகாரம் ஐகாரம் 2 ஏகதேசம் பண்ணி இகாரத்தோடு ஜாயின் பண்ணி ஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதில் ஷகாரம் இருக்குது, சவர்க்கம் இருக்குது, யகாரம் இருக்குது, இகாரம் ஈகாரம் ஏகாரம் ஐகாரம் எல்லாம் சேர்ந்து ஸ்டே அப்படின்னு ஒரே எழுத்து கொடுக்குறாரு. அப்போ அதுக்காக இது ரொம்ப சூட்சமாக இருக்குது. இது வந்து பிரம்மராசின்னு ரித்தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேருந்து தான் அக்ஷர சமாம் வர்ண சமாம்னாயின்னு கொடுக்குறாரு. அதில் வந்து இதை இப்படி தான் யூஸ் பண்ண முடியல. இதுக்கு வியாகரணத்துக்கு நிறைய சில இடத்துல வேதங்கள்லாம் வருது. ஒரு சூத்திரத்தில் போட்டால் வந்து ஆத்யூஷ்மனோமா அப்படின்னு ஒரு சூத்திரம் வருது. ஆத்யூஷ்மா அப்படின்னு போட்டுட்டு ஹகாரத்தை போட்டுட்டார். நான் அதை படிக்கும்போது ரொம்ப மண்டையை பிச்சுட்டேன். ஒரு வாரம் மண்டையை பிச்சுட்டேன். ரொம்ப முடியல. சாஷாசாக ஊஷ்மானகாங்கிறது நமக்கு தெரியும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இது ஹகாரத்தை போய் கடைசியில் கேட்டு முதல்ல தான் ஆத்யம்னு போடுறாரு. எப்படி போட்டார் அப்படின்னு தெரியாமல் ஒரு வாரம் மண்டையை பிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் படிக்கும்போது இவருக்கு ஒரு லைன் ஒரு வாய்ப்பாடு செயல் பண்ணியிருக்காரு. அதில் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா ஹஷபதா ஊஷ்மானஹா அப்படின்னு போட்டார். வர்ணராசி எழுதும்போது ஹஷபதா ஊஷ்மான அவர் சொன்னதுனால அது ஆத்தியமாக போயிடும். மாநில கடைசியில் இருக்குது. இவர் சொல்றதுல துர்பராசியை சொல்றதுல போது ஹகாரம் வந்து முதல்ல வருது. அதனால யூஸ் பண்ணுவோம்னா ஹகாரம் கொடுத்தார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறையா அதில் இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் இந்த லட்சணங்கிறது வந்து ரொம்ப நிறையா இருக்குது. சாம்பயத்தில் ரிக்குகளுக்கெல்லாம் ஒரு லட்சணம், ரித்தந்திரம்னு ஒரு புஸ்தகம். சும்மா சாம்பிள் தான், இண்டெக்ஸ் தான் சொல்கிறேன் நான். ரிக்குக்கெல்லாம் ஒரு சாம்பிளாக இருக்குது, லட்சணமாக இருக்கிறது ரித்தந்திரம். அதேமாதிரி பிரகிருதி ஆரணம் அப்படின்னு சம்மிதா கானம், இது 2 தான் சம்மிதா கானம். பிரகிருதி ஆரணம் தான் சம்மிதா பாகத்தில் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு லட்சணம் இருக்குது, கிரந்தம் பண்ணியிருக்கார். சாமதந்திரம் இப்படின்னு பண்ணியிருக்கார். ஊககீதியில் போகும்பொழுது நிறையா வித்தியாசங்கள். யஜ்யத்தில் அனுஷ்டானம் பண்ணும்போது இப்படி சொல்லணும், பாராயணங்கள்லாம் பண்ணும்பொழுது ஸ்மார்த்த கர்மாவில் பண்ணும்போது வேறு மாதிரி சொல்லணும். அதுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது.
அதனால அது பெருசாக இருக்குது. அது என்ன பண்ணால் அது தனியாக பிரிக்கிட்ட புஷ்பசூத்திரம் அப்படின்னு ஒன்று கொண்டு இந்த புஷ்பசூத்திரத்தில் ஊககீதி ஊக்கிய கீதி சொல்லலாம். ஊககீதி ஊக்கிய கீதி ரெண்டுக்குமே லட்சணமாக அந்த புஷ்பசூத்திரங்கிறது வந்திருக்கு. மூணையுமே கவர் பண்ணி சிக்ஷாங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஒருத்தருக்கு வாழ்க்கை வியாச சிக்ஷைன்னு இருக்குது, அவளுக்கு பாணினிய சிக்ஷை இருக்குது, எங்களுக்கு வந்து நாரதீய சிக்ஷைன்னு இருக்குது. நாரதீய சிக்ஷை வந்து சாமவேதத்துக்கு உள்ளது. அதில் வந்து மூணையுமே கவர் பண்ணிப்பார். வெற்றி உள்ள விஷயமும் சொல்லுவார், சாமத்தினுடைய விஷயத்தையும் சொல்லுவார், ஊககீதியில் உள்ள விஷயத்தையும் சொல்லுவார். மூணையுமே கலந்து சொல்லக்கூடியது நாரதீய சிக்ஷை. அதில் அது போகாதுன்னு அதில் சங்கீத விஷயத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு 6 கண்டம் வந்து சங்கீதத்தை சொல்கிறார். ஏன்னா சங்கீதம் வந்து இதனுடைய உபவேதம் அப்படிங்கிறத தான் இது பண்ணணும், அப்புறம் திருடம் பண்ணணும். அதுக்காக வேண்டிய முதல்ல சங்கீதத்தை சொல்லிக் கொடுத்தார். சங்கீதத்தை 6 கண்டத்தில் சங்கீதத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 கண்டத்தில் 10 கண்டத்தில் பாக்கி சாமவேத விஷயங்கள்லாம் சொல்ல வரார். அதில் வந்து சப்த ஸ்வரங்கள் இருக்குது, இதுலேயும் சப்த ஸ்வரங்கள் இருக்குது. எல்லாமே பெருசாக போகிறது, போக பெருசாக போகிறதுனால வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சொல்கிறதுக்கும் அது ஒரு காரணம். அதில் வந்து 7 ஸ்வரம், இதில் வந்து அவளுக்கும் 7 ஸ்வரம் உண்டு. அந்த சங்கீத ஸ்வரத்தில் உள்ள 7 ஸ்வரமும் உண்டு. இந்த 3 ஸ்வரத்துக்குள்ள அவள் அந்த 7 ஸ்வரத்தையும் அடக்கிடுறாங்க. இப்போ நாங்கள் அப்படி இல்லை, 7 ஸ்வரமுமே நாங்கள் சொல்கிறோம். கானத்தில் வரும்பொழுது ரிக்கில் வரும்போது 3 ஸ்வரம், அவள் எதிர்வேதம் மாதிரி ரிக்வேதம் மாதிரி தான் 3 ஸ்வரத்தில் தான் இருக்கும். உதாத்தம் அனுதாத்தம் சுரிதம் அப்படிங்கிற 3 ஸ்வரம் தான். அந்த 3 ஸ்வரத்தை தான் ரிக்கெல்லாம் சொல்லுவோம். சாமங்களில் வரும்பொழுது சப்த ஸ்வரங்கள் என்ன கிருஷ்ண பிரதம திதீய திருதீய சதுர்த்த மந்திர அதிஸ்வாரியா அப்படின்னு 7 ஸ்வரங்கள் சொல்லப்பட்டது. இது வந்து சங்கீதத்தில் சாரி காமா பாதானின்னு 7 ஸ்வரங்கள். ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் தெய்வதம் நிஷாதம் பஞ்சமம் அப்படின்னு இருக்கும். இந்த 7 ஸ்வரமும் இது இங்கே வருது. இதுக்கு என்ன ஸ்தானம், இது அது என்ன ஸ்தானமாக வருது அப்படின்னா சாமத்தில் வரும்போது இவளுடைய வரிசையில் மாகா ரீசா தானி பா அப்படிங்கிற வரிசையில் இங்கே இருக்குது சாமவேதத்தில். அவள் சரிகம பதனி இருக்கு. இப்படி இருக்கும்போது அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொல்ல வேண்டியது. அதுக்காக வந்து நாரதீய சிக்ஷையில் அது முதல்ல அதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, எஸ் சாமகானாம் பிரதமஹா சவேணோர், அதுக்கு என்ன சம்பந்தம், இது வந்து சங்கீதம் உண்டாச்சு அப்படி சொன்னால் போகாதே, அதுக்கு வந்து இது காட்டணுமே, பிரமாணம் காமிக்கணுமே. எஸ் சாமகானாம் பிரதமஹா சவேணோர் மத்தியமஸ்வரா, வேணுங்கிற இது இருக்கே புல்லாங்குழல் தான் ஃபஸ்ட்டு வாத்தியம், முதல் வாத்தியமாக இருந்து இந்த இதில் அதை வந்து வீணையும் எடுத்துக்கலாம், வீணைன்னு சொல்லலாம். அவர் கண்டியது இந்த 2 ஏதோ ஒன்று அது இருக்குனாக்க இதில் சாமவேதத்தில் பிரதமஸ்வரம் எது சொல்கிறாலும் அது அதில் மத்தியமஸ்வரமாக இருக்கும். சவேணோர் மத்தியமஸ்வரா யோ திதீய சகாந்தாரா, திதீய ஸ்வரம் நாங்கள் எது சொல்கிறோமோ அது அவளுக்கு காந்தார ஸ்வரமாக இருக்கும் சங்கீதத்தில். திருதீய ரிஷபஸ்புதா, 3வது ஸ்வரம் வந்து ரிஷபஸ்வரமாக இருக்கும். சதுர்த்த ஷட்ஜ இத்யாஹு, 4வது ஸ்வரம் சதுர்த்தம், ஷஷ்டம் அது ஷட்ஜம். பஞ்சமோ தெய்வத்தோ பவேத், பஞ்சம சொல்கிறது 5வது நாங்கள் வந்து சொல்கிறது அங்கே தெய்வத ஸ்வரமாக இருக்கும். ஷஷ்டோ ரிஷாதோ விஜ்ஞேயா, சப்தம பஞ்சமஸ்வரா. நாங்கள் புஷ்பம்னு ஒரு ஸ்வரம் சொல்கிறோம், ரொம்ப நிறையா இடத்துல வராது, ரொம்ப ரேர். அது வந்து சில சாமங்களில் தான் வருது, ஒரு 5-6 இடத்துல வருது. அது வந்து மூர்தாஸ்தானம், அதுக்கு ரொம்ப மேலே சொல்லணும், அதுதான் உச்சத்துக்கு பேர் மேலே, அதுக்கு கிருஷ்ணஸ்வரம் பேர், அதுக்கு மூர்தாஸ்தானம் சொல்லப்பட்டது. அதுதான் பஞ்சமஸ்வரம் சொல்ல. சங்கீதத்தில் பஞ்சமஸ்வரா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அந்த கிருஷ்ணஸ்வரம். இப்படியாக ஒன்று சம்பந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன மறுபடியும் அது என்ன தேவதைகள் என்ன அதிஷ்டானது இதெல்லாம் வரிசையாக நிறைய போயிட்டு இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு அவகாசம் இருக்காது, மணி ஆகிடுது, ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி சாமகானத்துக்கு ஊககீதி வரும்பொழுது நிறையா மாறுதல். நம்ம வந்து பிரகிருதியில் சொல்கிறதுல இங்கே வந்து 4-5 சுரங்கள் சொல்லுவோம், 4-5-6 அப்படின்னு சொல்கிற சுரங்கள்லாம் ஊககீதியில் போகும்போது உதூகஸ்வரம்னு பேர். அதனால ஊகம்னு அதுக்கு பேர் வந்தது, உதூகம். உதூகம்னா ஊகிக்கு சொல்லணும். இங்கே 4 ஸ்வரமாக இருக்கும், அது அங்கே சொல்லும்போது முதல் பிரதமஸ்வரமாக சொல்லணும்.
ரெண்டு ஸ்வரத்தை தாண்டி கந்தரம் உச்சம் உதூகா ரெண்டு ஸ்வரத்தை தாண்டி இதை தாண்டிட்டு அந்த வேண்டும். அப்போ 4 அப்படிங்கும்போது 3ஐயும் விட்டுணும் 2ஐயும் விட்டுணும். அதுக்கு அடுத்தது இது இல்லையா 1. 5வது ஸ்வரம் அப்படின்னா 2 விட்டா என்ன வரும்? தித்தீய ஸ்வரம் வரும். 6வது ஸ்வரத்தில் போனால் 2 விட்டா என்ன வரும்? 3வது ஸ்வரம். இதுதான் இந்த கணக்கில் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஆயி உதாரண சாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆயி பூனா ஆயி பூனா ஆயிங்கிற ஸ்வரம் அது வந்து சதுர்த்த ஸ்வரமாக இருக்குது பிரகிருதியில். பூங்கிறது வந்து மந்திர ஸ்வரத்தில் இருக்குது. திருப்பி நான் வந்து சதுர்த்த ஸ்வரமாக இருக்குது. இதே ஊகத்தை சொல்லும்போது ஆயி பூனா அப்படி மாறிடும். பிரகிருதி காலத்துக்கும் ஊக காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த உருவகம் இல்லாமல் அங்கே சொல்ல முடியாது. அப்போ தான் அது ஊகமாக ஆகும், இல்லைன்னா ஆகாது. அவள் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஊகம் அப்படின்னாக்கா அது விகிருதி, அது ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு. அதுக்கு அங்கே போக வேண்டாம். நமக்கு இது சாதாரண ரொம்ப தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அந்த வித்தியாசத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஏன் அதுக்கு ஊகம்னு பேர் வந்தது அப்படின்னா இந்த உதூகம் இருக்கிறதுனால தான் அது ஊகமாச்சு. உத்து ஊகா உச்சைஹி ஊஹ்யத்தை இது உதூகா. உதூகான ஊககானம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. பேரே ஊககானம். யோசிச்சு சொல்லணும், இது என்ன இருக்குது அது என்ன இருக்குது யோசிச்சு சொல்லணும். அதுக்கு இல்லை மாறுதல் ஏற்படுறது அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். அதனால் அது ஊக கீதி, அதுக்கே ரகசிய காலம், அது வர இங்கே சொல்லணும். இதுக்கெல்லாம் தனியாக ஒரு வேறு தனியாக எக்ஸ்ட்ரா லட்சணங்கள்லாம் சொல்ல வேண்டி வந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல வச்சுட்டேன். பிராமண பாகத்தில் போகும்பொழுதும் தைத்திரிய பிராமணம் ஒன்று தான் இருக்குது. இங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா 8 விதமான பிராமணம் வந்துருக்கு. ஏன்னா யாகத்தில் போகும்போது எல்லாம் கனா பின்னான்னு இந்த ஸ்லோகத்தை சேர்க்கணுமா வேண்டாமா எடுக்கணுமா போடணுமா ஏகப்பட்ட விசாரம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு தாண்டி மகா பிராமணன் ஒரு 25 அத்தியாயம் ரிலீஸு. இந்த வேத அளவுக்கு இருக்காது. வேதம் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்கு 25 அத்தியாயம் போட்டு விட்டார். போட்டு அந்த தாண்டி பிராமணத்தை சொன்ன பிரகாரம் சொல்லணும். இதில் வந்து அப்படியே சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. சிலது ஊகம் பண்ணணும், அதிக ஊகத்தை பண்ணுது. ஊகத்துக்குள்ளேயே ஒரு ஊகத்தை பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ ரசந்தர சாமம் சொல்கிறோம். அங்கே என்ன சொல்லணும்னா ரசந்தரம் கீத பக்தியில் அங்கக்ஷரம் பகாரேண காயே அதில் இருக்க எழுத்து சொல்லப்படாது அப்படின்ட்டார். சில இதெல்லாம் சொல்லப்படாது. ஏன்னா அசுராலாம் வந்து காத்துட்டுருக்கான். யாகம் எங்கே நடக்கிறதோ அந்த யாகத்தை துவம்சம் பண்ணுறதுக்காக அவள் காத்துட்டுருக்கான். அதனால் அந்த அக்ஷரத்தை நேரம் உச்சாரணம் பண்ணால் அவள் கிரகிச்சுன்னு போயிடுவான், இந்த யாகத்துக்கு எடுத்துக்குவான். அதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்கான்னா இது வந்து அனிருத்தம். நிருத்தம்னா என்ன இருக்கோ இருக்கிறத அப்படியே சொன்னால் நிருத்தம். அனிருத்தம்னா நிருத்தம் அனிருத்தம். இருக்கிறத விட்டுவிட்டு வேற இன்னொன்று சொல்லணும். அது என்னமா சொல்லணும் அப்படின்னு நமக்கு தான் தெரியணும், அவளுக்கு தெரியக்கூடாது. ஒரு திரையை போடுறா அப்படின்னா இந்த திரையை போடுறது தான் இதான். என்ன சொன்னால் இது இருக்காது உபாஸ்மீதாயதாடரோ. அடுத்தபடி எனக்கு பவமானாயன் தேவேன் அடுத்த பாதம் இருக்குது. அதுக்கு இப்போ கானம் பண்ணணும். இதை சொல்லிட்டா சொன்னோடனே ஓடி வந்துட்டா. அவள்லாம் ராட்சதாலாம் வந்துட்டா. நம்மளும் வந்து யாகத்தை பிடிச்சி எப்படியா க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டேன், உடனே மாற்றிட்டேன். ஓ ஓ ஓ ஒன்றும் புரியல. இது ஒன்றும் புரியல கிளம்பிட்டாங்க. இப்படியா பண்ணியிருக்காரு யாகத்தில். அதுமாரி இந்த ரசந்தரம் வந்து சாமத்தில் ரொம்ப ரசந்தரம் பிருகத் சாமா 2 சாமம் விசேஷமான சாமம். இதை சொல்லி முடிச்சிருவேன் 2 நிமிஷம். இந்த ரசந்தர சாமம் தான் பிரதானம். இந்த யாகம்னா ரசந்தர சாமனா அப்படின்னு சொல்லுவாள். ரசந்தராமம் வரலைன்னா பிருகத் சாமம் வரும். இந்த பிரம்மா சிருஷ்டி பண்ணும்போது லோகத்தை சிருஷ்டி பண்ணும்போதே முதல்ல வந்து பிரம்ம சாமத்தில் சிருஷ்டி பண்ணணும்னு நினச்சிட்டார் மனசுனால. தஸ்யேன் மனசியாதி சபிருகத் அபவத்து அப்படின்னா அவர் என்ன மனசில் நினைச்சாரோ பிருகத் சாமாவாக வந்தது. அதனால தான் அதுக்கு பிருகத்துன்னு பேர் வந்தது. முதல்ல பிரம்மாவோட சிருஷ்டி பண்ணுற பிரம்மாவனுடைய மனசில் அது உதிச்சதுனால அதுக்கு பிருகத்துன்னு பேர் வந்தது. சாமத்துக்குள்ள பிருகத்துன்னு அதுக்கு பேர் வந்தது. ஆனால் வெளியில் வாயால் சொல்லணும்னு நினைக்கும் போது நம்ம ரசந்தரம் வந்தது. ரசந்திரம் பின்னாடி ரசந்திரம் வந்த உடனே என்னாச்சு பிருகத்து பின்னாடி போயிடுது. அதனால வந்து ரசந்திர சாமம் எல்லாத்துலேயும் இருக்கும். எங்கே ரசந்திரம் வரலையோ பிரிக்கலையோ அந்த இடத்துல பிருகத் சாமாவை வச்சுப்பா. முதல் சாமம் பிருத்த ஸ்தோத்திரமாக வச்சுப்பா. ஆனால் இது வந்து அது வராது, அது வந்தால் இது வராது. ரெண்டும் ஒன்று தான். 2 கண்ணு மாதிரி. இந்த கண்ணில் தெரியல, அந்த கண்ணா அந்த கண்ணு அப்படி பார்க்காம வச்சுட்டா 2 பிருகத் சாமா ரசந்திர சாமா 2மே ஒரே பலத்தை கொடுக்கக்கூடியதான். 2மே வசதியானதான். 2மே முதல்ல ஏற்பட்டது. முதல் சிருஷ்டி அதான் பிருகத் சாமா ரசந்திர சாமம். நினைச்சது மனசில் பிருகத், வெளியில் வந்தது ரசந்தரம். இதனால் ரசந்தரம் யோகமானசே அப்படின்னு சொல்கிறார் பிராமணத்தில். இது வந்து ஒரு விசாரம் நடந்தது. அது ராணியம் ஒரு விசாரம் நடந்தது. பேசலாம்.
எப்படி வந்து அப்படின்னா இதுக்கு நான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தேன். ஒருத்தருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கிறது, ரெட்டை குழந்தை பிறக்கிறது, முதல்ல ஒரு குழந்தை பிறந்துருக்கு, ரெண்டாவது குழந்தை பிறகுது. இது எது பெரிய குழந்தை, எது சின்ன குழந்தை சொல்லுவோம்? பின்னால பிறந்து தான் பெரிய குழந்தை, முன்னாடி பிறந்தது சின்ன குழந்தைய வச்சுருக்கோம் நம்ம. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்கே கிடைச்சது அப்படின்னா இங்கே தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு விலக்சாமாவை மனசுன்னு நினைச்சா ரதந்திர சாமா வாயான்னு சொல்லிட்டா. ஆனால் இப்போ விலக்சாமா பெரிய அதுக்கு பேர் விலத்து வந்துவிட்டேன். பெரிய சாமான்னு சொல்லிட்டேன், பெரிய சாமான் கலைஞர் சொல்கிறோமே இது இல்லைன்னா அது அப்படிங்கிறோம். அப்போ எப்படி போச்சு அப்படின்னா அது பின்னாடி வந்து இது வெளியில் வரும்போது இச்சாடு இருக்குது, ஆனால் தான் பெருசு. அதனால ஜேஷ்டா ஜெய் ஸ்ரீனமா தத்தே அப்படின்னு சொல்கிறாரு. அது ஜேஷ்டன், விலக்சாமா தான் ஜேஷ்டன், சுதந்திர சாமா கனிஷ்டன் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்மானம் பண்ணியிருக்காருங்க. விசாரம் பண்ணி எங்கள் தானி மகாபிரமத்தை அந்த தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் அவள் ஜட்மெண்ட் கொடுக்குறா, இந்த குழந்தை பெருசு இந்த குழந்தை சின்னது அப்படின்னு கொடுக்குறா அப்படின்னு நான் ஒரு தடவை பேசணும்னு சொன்னேன். ஆமாம், இப்போ இதை வந்து இது 3 சாமங்கள், துசாமா சாமக சாமேதி கவச்சம், துசாமா சாமக சாம அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன் இல்லையா. திருசாமான்னு ஒரு சாமம் இருக்கு சாமவேதத்தில். அதுக்கு ஏன் திருசாமா அப்படி பேர் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்றி தெரிஞ்சுட்டு முடிச்சுக்கணும். திருசாமா அப்படிங்கிறதுல அந்த சாமத்தில் 3 சாமா கலந்துருக்கு. பிருஹத் சாமா முதல்ல இருக்குது, 2வது ரதந்தர சாமா சொன்னேன், 3வது வாமதேவியம்னு ஒரு சாமா இருக்குது. இந்த வாமதேவி இல்லாமல் எந்த ஒரு யாகமும் கிடையாது. 286 யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு லோகத்தில். இந்த 286 யாகத்தில் இந்த வாமதேவி மாத்திரம் மாறவே மாறாது, எல்லாம் மாறும். இதெல்லாம் ரதந்திரம் மாறும், பிருகத்து மாறும், எது மாறும், ஆனால் அந்த வாமதேவி வர அதே இடத்துல அது உடம்பு கரெக்டாக. இப்போது இந்த பிருகத் சாமாவும் வரணும், ரதந்திர சாமாவும் வரணும், வாமதேவி சாமாவும் வரணும். இந்த 3 சேர்ந்து வரக்கூடிய சாமம் ஒரு சாமம் இருக்குது. அது திருசந்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கா. 3 சாமாக்களுடைய சந்திகள் அதில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சாமத்தை சொல்லுவோம், சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. அவுஹோ ஐதமிந்திர பிரதோ திஷோ சாமாவை சேர்ந்தது. அங்கே பிருஹத் சாமா எப்படி இருக்கு அப்படின்னா அவுஹோ ஐத்வா வித்திஹவா மஹாயே சாதௌ வாஜா அதுக்கு எவ்வளோ மீட்டரோ அதே மீட்டரில் இந்த இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அது பிருஹத் சாமாவை ஆச்சு. இதுக்கு அடுத்த பதம் என்ன பண்ணுறது அப்படின்னா ரதந்தரத்தில் சொல்லப்பட்ட முதல் பாட்டு ஆயிடுது. 2வது பாட்டு தான் ரதந்தரத்தை கூப்பிடலாம். அதனால் அதில் முதல் பாட்டு விட்டுட்டார். ஆபிக்வா சுவர்ணோவான்னு முதல் பாட்டு இருக்குது, அதை விட்டுட்டார். ஏன்னா பிருஹத் சாமா வந்துருக்காங்க. 2வது பாட்டு அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த 2 பதத்தையும் இதில் எடுத்துட்டேன். அதே இங்கே இருக்கு. அதே மீட்டரில் அதே இதை 2 பதம் தான், இங்கேயும் 2 பதம் தான் சொல்லுவோம். அதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த வாமதேவி இது கையா அப்படி அங்கே இருக்கு. இங்கே என்ன சொல்றாருன்னா அதனுடைய அது ஒவ்வொரு சாமத்திலேருந்தும் ஒரு அந்த முதல் பாட்டு, இதில் 2வது பாட்டு, அப்புறம் 3வது பாட்டு. அதுமாதிரி இங்கே பிருஹத் சாமாவின் முதல் பாட்டையும் ரதந்திர சாமாவுடைய 2வது பாட்டையும் வாமதேவி சாமத்துக்கு 3வது பாட்டையும் இணைச்சி ஒரு சாமம் பண்ணியிருக்காரு. அதான் திருசாமா. அதுக்கு பேர் திருசாமா. அதுதான் விஷ்ணுதாசம் திருசாமா சாம சாமி சாம நிர்வாணம் வேடல் விடுகின்ற வாக்கியத்தை வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த இந்த சாமத்தை வந்து நம்ம சாதாரண பூஜையில் நம்ம வந்து வஸ்திரத்துக்கு வச்சுருக்கிறோம். இது உபவீதத்துக்கு வச்சுருக்கோம். பூனல் சாப்பிட்றதுக்கு சுவாமிக்கு பூனல் சாப்பிட்றதுக்காக இந்த சாமத்தை உபச்சாரத்தில் வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டால் அது பூனலுக்கு வந்து 3 ஏழை பிரதானம். அந்த 3ங்கிறது இதில் இருக்குது. இதுதான் சம்பந்தம், வேறு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. இந்த சாமத்துக்கு அது பூனலுக்கு எப்படி சம்பந்தமே கிடையாது.
சொல்லி சப்த பிரதானம் சொல்லி அர்த்த பிரதானம். இங்கே எல்லாமே புருஷலூத்தை சொல்லி பூஜை பண்ணுறோம், எல்லாம் சப்த பிரதானம் தான், அர்த்த பிரதானம் எடுத்துக்கூடாது. அந்த மந்திரத்துக்கும் அங்கே பண்ணுற காரியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா கிடையாது, இதான் சம்பந்தம், சப்த சம்பந்தம். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் விஸ்வான் வந்து புஷ்பத்தை எடுத்து போடுறோம், புஷ்ப சப்தத்தில் வந்து எதாவது போடுறோம். சப்த பிராதானியம், அர்த்த பிராதானியம் கிடையாது. அந்த மாதிரி இங்கே வந்து மூணு சாமங்கள் ஒன்றா கலந்துருக்கு. அதனால் இது உபவீதத்தில் இருக்கிறோம். உபவீதத்தில் மூணு ஏழை போட்டு தான் முதல்ல மூணு போடுறோம், அது 3 அடுத்து அது 3 ஆக்கணும், அது 3 ஆக்கணும், 9 ஏழு அப்புறம் 6 3 வருது. அப்போ 3ங்கிறது அதில் பிரதானமாக இருக்குது. அந்த 3 இதில் பிரதானமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சாமியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விசதமாக சொல்லணும், நிறையா சமயம் தேவைப்படும். கொடுத்த சமயம் 15 நிமிஷம், நான் பேசுனதுக்கு 1/2 மணி ஆகிடுது. நான் மன்னிச்சுக்கணும் லேட்டானது. பார்வதி பதையே.